ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளரி செடி. வெள்ளரி செடியில் வந்து பூக்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய ஆண் பூக்கள் பிடிச்சிருக்கு. இப்போ தான் ஒரு இது வருது, ஒரு பிஞ்சு வந்திருக்கு. பார்ப்போம், அது வந்து நல்லா பிடிச்சி வருதான்னு பார்ப்போம். கொடி வந்து நல்லா மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. 2 இதாக பிரிஞ்சு மேலே வந்து ஏறுது. ஒரே ஒரு காய் வச்சுருக்கு. அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இது வந்து செடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுக்கு வந்து நீர் உரங்கள் எல்லாமே நம்ம மண்புழு உரம் எல்லாமே உரமாக கொடுக்கலாம். காய்கறி கழிவு இதை வந்து கொடுக்கலாம் உரமாக. மண்ணை நோண்டி அதுக்குள்ளே காய்கறி கழிவு வச்சிட்டோம்னா அது நாளடைவில் உரமாக மாறி செடிக்கு வந்து போய் சேர்ந்துடும். அந்த செடி வந்து அந்த சத்தை உறிஞ்சிக்கிட்டு நல்லா வளர்ச்சியை கொடுக்கும். அதனால் வேஸ்ட்டாக காய்கறி கழிவை தூரப்படாதீங்க, செடிக்கு உரமாக கொடுங்க. இப்போ அந்த செடி வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக மேலே ஏறிட்டு போகுது பாருங்கள். இப்போ ஆண்புக்கள் நிறைய வச்சுருக்கு. இது வந்து வாடாமல்லி செடி. இது வந்து வெளியில் போகும்போது எடுத்துகிட்டு வந்தேன். வேரோடு எடுத்துகிட்டு வந்தது தான். இது வந்து தொட்டி மாற்றி வச்சுருக்கேன். 2 செடி எடுத்துகிட்டு வந்தேன். ஒன்று இதில் இருக்குது, இன்னொன்று கைப்பிடிச்சவரில் இருக்குது. அது ஒரு பேக்கில் இருக்குது. பார்ப்போம் 2 எது பிடிச்சி வருதுன்னு பார்ப்போம். ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் பழச்சிரும்னு நினைக்கேன். பார்ப்போம். பூக்கள் நிறைய கொத்து கொத்தாக வைக்கும் வாடாமல்லி செடியில். இது பாலினேஷனாக வாடாமல்லி செடி ரொம்ப உதவும். இது வந்து கருவேப்பிலை செடி. இந்த கருவேப்பிலை செடி வந்து 2 செடியில் இது ஒரு செடி. இதில் வந்து நிறைய துளிர்கள் எடுத்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா பளபளன்னு இருக்குது பாருங்கள். இந்த இலைகள் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்லேயே கருவேப்பிலை செடி வளர்த்து அறுவடை பண்ணிக்கலாம். அதோட இன்னொரு சின்ன செடி ஒன்று, இது விதைய போட்டு அதுவே வந்திருக்கு. எப்படியோ விதை விழுந்து அதையும் இதோட சேர்த்து வச்சுருக்கேன். தொட்டி மாற்றி வைக்கணும். காலியான பிறகு தொட்டி மாற்றி வைக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு பசுமையாக இருக்குது பாருங்கள். நிறைய துளிர் எடுத்து வந்துட்டுருக்கு. இந்த சீசனுக்கு நல்லா கருவேப்பிலை வளரும். பனி சீசனுக்கு கருவேப்பிலை அவ்வளோவா வளராது, அப்படியே ஸ்டன் க்ரோத்தாக தான் இருக்கும். வெயில் காலம் வந்தோன்னே தான் நல்லா இலைகள் துளுத்து வரும். இது வந்து கல்கத்தா ரோஜா. ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து அவ்வளோவா போகல ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த இதில் வந்து எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள். சிவப்பு கலர் பூ, அதாவது உள்ள மகரம் தான் மஞ்சள் கலரில் இருக்கும். 4 பூக்கள் வந்து இன்றைக்கி ஒரே இதில் விரிஞ்சிருக்கு பாருங்கள். பூக்கள் பூத்துருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சரி, ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் தான். ஷார்ட்ஸ்லேயும் போடணும். பாருங்கள், இது ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளவு செடி வந்து அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். புஷ்ஷியாக இருக்குது. நிறைய மொட்டுக்களோடு தான் வாங்கினேன். இப்போ தான் ஒவ்வொன்றா விரிஞ்சிட்ருக்கு. நல்லா மண்ணை கிளறி விட்டோன்னா நல்லா ஓரளவுக்கு பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். இதில் டீ தூள் உரம் எல்லாமே உரமாக கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.